குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவு மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ரகாலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள் சனி பகவான் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 2025 ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த 4.5 மாதங்களும் சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரநிலை பெறுவதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப வக்ரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம். அதே போல வக்ர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது தனது இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். அப்ப சனி பகவான் இப்ப வக்ரம் பெறுவதனால, சனி பகவான் இயற்கை பாவங்கிறதுனால அவர் வக்ர காலங்களில் தனது பாவத்தன்மையை விடுத்து சுப பலன்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்ட காலம். இன்னும் சொல்ல போனா சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கிரகங்கள் வக்ரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேல ஜாதகருக்கு பாருங்க அலாதி பிரியங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும். சரி, சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வக்ர காலங்கள் எப்படி இருக்கும் பாருங்க. சிம்மம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 5வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு சிம்பல் சிங்கங்கிறதுனால பாருங்க சிங்கம் மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல அந்த பயம்ங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் இருக்காது. அதே போல பாருங்க இவர்களுக்கு மிகப்பெரிய மனிதர்களுடைய நட்பு இவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும். ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பெரிய ஒரு வசதி உடையவர்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் இணக்கமாக நண்பர்களாக இருப்பது உண்டு. அதே போல சிம்மராசிக்காரர்கள் பாருங்க எந்த துறையில இருந்தாலும் அந்த துறையில வெற்றி வாய்ப்பு உடையவர்கள். ஒரு துறையில இருக்கும்போது அதுல அனுபவம் இல்லைனாலும் அந்த துறையில மேல் பதவிக்கு வரக்கூடியவர்கள் பாருங்க சிம்மராசிக்காரர்கள். இன்னும் சொல்ல போனா சிம்மராசிக்காரர்களை கண்டாலே மற்றவர்களுக்கு பாருங்க ஒரு பயங்கிறது இருக்கும். அந்த அளவுக்கு சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க எப்போதும் கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள், கௌரவத்தை அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் பாருங்க உயர்ந்த ஒரு தலைமை ஸ்தானம் வைக்கக்கூடியவர்கள், கொள்கை பிடிப்பு உடையவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்து மேல ஒரு பிரியம் உடையவர்கள். அதே போல வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு பாருங்க கொஞ்சம் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல தந்தையாருக்கும் கொஞ்சம் ஒரு இணக்கங்கிறது இருக்காது. மற்ற வகையில் பாருங்க சிம்மராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனி இடம் கண்டிப்பாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும், எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் அந்த துறையில் அந்த உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்றுமே சிம்மராசி பாருங்க ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். சரி, சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனியினுடைய வக்ரகாலம் எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதி, ராசிக்கு 8ஆம் இடத்துல தற்போது வக்ரநிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரநிலை பெற்றாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். மேலும் பிறப்பு காலத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் சனி பகவான் பிறப்பு ஜாதகத்தில் வக்ரமா இருக்கிறாரோ, அப்ப தற்போது பாருங்க சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் அதிர்ஷ்ட காற்றுங்கிறது இவர்கள் பக்கம் வீசும். அந்த அளவுக்கு பாருங்க ஒரு மிகச்சிறந்த நன்மைகளை, வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வுகளை இந்த காலகட்டத்தில் பார்க்க போறீங்க சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்ரநிலை பெறுகிறார். வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அது லாபத்தில் முடியும். அதே போல பாருங்க சிம்மராசிக்காரர்கள் இந்த வைத்தியத்துறையில், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும்.
அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வதனால பாருங்க, எதிரிகள் தலைதிரிக்க ஓடுவாங்க. இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வழக்கு இருந்தால் அது லாபத்தில் முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல உடல் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ வயதானவர்களுக்கெல்லாம் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ எதையும் வெல்லக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 140 நாட்கள் அமையுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. 6ஆம் அதிபதி சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. மேலும் 6ஆம் அதிபதி வக்கரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த கஷ்டம் நஷ்டம், எங்கே போனாலும் பிரச்சனைகள், இதெல்லாம் பாருங்க இந்த காலகட்டத்தில் இருக்காதுங்க. எங்கே போனாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாக இந்த வக்கர காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பிறப்பு காலத்திலையும் பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் வக்கர நிலையில் இருந்தால் இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி சனி பகவான் வக்ரநிலை பெற்று வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல 7ஆம் அதிபதி சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரநிலை பெற்று வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப நல்ல ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அமையும். ஏன்னா வக்ரம் பெறும் பொழுது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்து மேல ஜாதகருக்கு ஒரு அலாதி பிரியம்ங்கிறது இருக்கும். அதாவது அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அப்போ 7ஆம் அதிபதி வக்ரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எப்படியாவது பாருங்க வாழ்க்கை துணைவரை அமைந்து விடுவார்கள் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர்கள் அமைவார்கள். அதுவும் பாருங்க, உங்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானத்தில் இருப்பதனால வேறு மதத்தில் வேறு இனத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வரன் தேடினாலும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சிலருக்கு வேறு மதத்தில் வேறு இனத்தில் உங்களுக்கு பிரியம் இருந்தால் வரன் அமைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் பாருங்கள், உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிம்ம ராசியில் ஒரு பெண் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். சிம்ம ராசியில் ஒரு ஆண் இருந்தாலும் உங்கள் மனைவிக்கு பாருங்க இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நல்ல ஒரு நண்பர்கள் வேறு மதத்தில் வேறு இனத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைப்பதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வியாபாரத்துறையில் இருப்பவங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதாவது தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த 4.5 மாதமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்போ வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையை தருங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி வக்ரநிலை பெறுவது. அதே போல் பயண தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, அதே போல் பாருங்கள் பயண தொழில் மூலம் போக்குவரத்து மூலம் ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதே போல் ஒரு வெளிநாடு வெளியூர் போய் பிழைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி வக்ரநிலை பெற்று அவர் 8ஆம் இடத்துல குரு வீட்டிலேருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது. அப்போ பல பிரச்சனைகளுக்கு பல கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த வக்கரகாலம் விளங்குங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. முக்கியமாக பாருங்க, குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில். அப்ப இந்த காலகட்டத்தில் பாருங்க, எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் உங்க ஆசை பூர்த்தியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அப்படின்னா 11ஆம் இடம் தான். அப்ப எதிர்பார்த்தது எல்லாமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த வக்கர காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதே போல வயதானவர்களுக்கும் பாருங்க இந்த காலகட்டத்தில் பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ரொம்ப தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க அப்படின்னா, அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார். சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ படிப்பின் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் பாருங்க நல்ல வளர்ச்சி பெறுவார்கள் இந்த காலகட்டத்தில். அதே போல சிம்ம ராசிக்காரர்களும் ஏதாவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா கூட
இந்த காலம் ஒரு நல்ல அதிர்ஷ்டமான காலங்க, இந்த சனியினுடைய வக்கர காலம். அப்போ முக்கியமாக பண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில், இந்த 4.5 மாதமும். அப்போ சிம்மராசிக்காரர்கள் நல்ல கொடுப்பனை உடையவர்கள் இந்த காலகட்டத்தில். அப்போ சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றி நடை போட முடியும். சிம்மராசிக்காரர்கள் கம்பீரமாக நடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். எதற்கும் அஞ்சாதவர்களாக, அதாவது எல்லா கஷ்டத்திலிருந்தும் வெளிவந்தவர்களாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள்லாம் அகன்று பாருங்க, வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் சிம்மராசிக்காரர்கள். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 6க்கும் 7க்கும் அதிபதியான சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம ஸ்தானத்தில் வக்ரநிலை பெற்றாலும் வீடு கொடுத்தவன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால எதிலும் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் சிம்மராசிக்காரர்கள். பிறப்பு காலத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்ர நிலையில் இருந்தால் இந்த காலம் ஒரு பொன்னான காலம். அதாவது வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வகிப்பதற்கான வாய்ப்புகளை கட்டாயம் சனி பகவான் கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.